இப்போ நம்ம காஸ் ஃபங்க்ஷன் காஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அதோட எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸசைஸ் 4.2 எக்ஸசைஸ் 4.2ஓட சம்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் such that, so in that there are two subdivisions. So the first subdivision is, so consider the first subdivision. The first one is minus 6 pi less than or equal to x less than or equal to 6 pi and cos x is equal to 0. So this is the first question. So for this, how will we find the solution? So what is given? So you have to find the value of x such that x lies between minus 6 pi and 6 pi and cos x is equal to 0. So cos x வந்து எங்க 0 ஆகும் நமக்கு தெரியும் இல்லையா? So cos ஓட வேல்யூ எங்க 0 அப்படின்னு வரும்? So cos வந்து sin வந்து இங்க 0ல ஸ்டார்ட் ஆகும். So cos வந்து இங்க 1ன்னு ஸ்டார்ட் ஆகும். 1 0 minus 1 0 அப்படின்னு போடுவோம். கரெக்டா? ஸோ அப்போது இது வந்து என்னது பை பை 2. இது வந்து 3 பை பை 2. ஸோ பை பை 2ஓட மல்டிபிள்ஸ் வர இடத்துலலாம் அது வந்து 0ன்னு வருது. ஸோ இங்கே வந்து 1 பை பை 2, இங்கே வந்து 3 பை பை 2 இல்லையா? அப்போது ஆட் வேல்யூஸ் ஆஃப் 5 பை 2 வர இடத்துல மட்டும் காசோட வேல்யூ 0 அப்படின்னு ஆகுது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா cos x is equal to 0 implies x has to be equal to pi by 2 ஓட மல்டிபிள் தான். ஆனால் அது வந்து எப்படி இருக்கணும்? ஆட் நம்பர்ஸ். இங்கே வந்து 1 pi by 2, this is 3 pi by 2 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்புறம் 5 pi by 2, 7 pi by 2. ஸோ ஆட் நம்பரை நோட் பண்ணுறதுக்கு we will use 2n plus 1. So x is equal to 2n plus 1 into pi by 2. But they have given the limit for x between minus 6 pi and 6 pi. ஸோ அப்போ என்னோட வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் ஆகணும்? என்னோட வேல்யூஸ் எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ 0 கொடுத்தோன்னா இங்கே என்ன ஆயிரும்? This will be 0 and it is pi by 2. So if you give 1, this will be 3 pi by 2. So 2 கொடுத்தோன்னா 5 pi by 2 அப்படின்னு வரும். அதே மாதிரி மைனஸ் நம்பர்ஸ். If you give minus 1, what it will be? So minus 1 into 2 is minus 2. Minus 2 plus 1 is minus 1. So minus pi by 2. So left side minus pi by 2, minus 3 pi by 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இங்கே 6 pi வரைக்கும் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் plus or minus 3, plus or minus 4, so plus or minus 5. ஸோ plus or minus 5 வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 5 கொடுத்தோன்னா இங்கே என்ன வரும்? 5 2s are, so 5 2s are 10. 10 plus 1 11. 11 pi by 2. 11 pi by 2 is less than 6 pi, isn't it? ஸோ அதே மாதிரி இங்கே 6 கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? 6 கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா 6 2s are 12. 12 plus 1 is 13. 13 pi by 2. ஸோ 13 by 2 is more than 6. ஸோ அது வந்து 12 by 2 அப்படின்னு வந்துச்சுனால 6ன்னு வந்துடும். ஸோ 13 by 2 அப்படிங்கிறது 12 மேலே ஒரு ஹாஃப் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம இங்கே ப்ளஸில் 6 கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆனால் நெகட்டிவில் பார்க்குறப்போ நமக்கு -5 அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே என்ன வரும்னா -10 + 1, அதாவது 9 pi by 2 அப்படின்னு வரும். ஸோ இங்கே -6 கொடுத்தோன்னா என்ன வரும் அப்படின்னா -6 -6ம் 2 மல்டிப்ளை பண்ணால் -12. -12 + 1 is -11. ஸோ -11 pi by 2 is less than அதாவது இந்த -6க்கு முன்னாடியே வந்துடுது. ஸோ தட் இஸ் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் கிரேட்டர் தென் -6 pi. ஸோ we can consider -6 for n. But we should not consider +6. அதோட வேல்யூஸ் வந்து நீங்கள் வேணும்னா டவுட்டாக இருந்துச்சுன்னா போட்டு பார்த்துக்கலாம். பட் எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் நாட் நீடட் ஹியர். இங்கே வந்து நம்ம x is equal to 2n plus 1 into pi by 2ன்னு எழுதிட்டு என்னோட வேல்யூ எங்கே வரைக்கும் வேரி ஆகுதுன்னு கண்டிப்பாக நோட் பண்ணணும். அதாவது 0லேருந்து ப்ளஸ் ஆர் -5 வரைக்கும் இருக்கும். அப்புறம் 6 கன்சிடர் பண்ணுறப்போ -6 alone we can consider and we should not consider positive. So whenever it comes like this 2n plus 1, இந்த மாதிரி 2n plus 1ஓட மல்டிப்ளையில் வரும்போது ப்ளஸில் இருக்கிற நம்பர் வந்து ஒன்று கம்மியாக இருக்கும், மைனஸில் வர நம்பர் ஒன்று எக்ஸீட் ஆகும், ஒன்று அதிகமாக வரும்.
எங்கெல்லாம் இந்த மாதிரி வருதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கண்டிஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். So this is first subdivision. Now second subdivision. So what is second subdivision? It is minus 5 pi less than or equal to x less than or equal to 5 pi, and also cos x is equal to minus 1. So இப்போ what condition is given? Cos x is equal to minus 1. So cos வந்து எங்க minus 1 வருது, இப்போ தான் போட்டோம் இல்லையா, மேலே இங்கே 1ல ஸ்டார்ட் ஆகும், 1 0 minus 1 0 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே வரப்போ தான் minus 1 வருது, இந்த இடத்துல வந்து minus 1 வரல. ஸோ இங்கே ஸோ இட் இஸ் 0, இட் இஸ் பை. ஸோ பையில் வந்து minus 1 இருக்கும், திரும்ப 2 பையில் 1 ஆயிரும், 3 பையில் minus 1 வரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே வந்து 0ன்ற இடத்துல 0 பை இஸ் 1 ஒன்லி. ஸோ 1 பைன்றது minus 1 வருது. இந்த இடத்துல திரும்பவும் இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இங்கே வந்துச்சுன்னா இது 2 பை இல்லையா. ஸோ 2 பையில் அதோட வேல்யூ வந்து minus 1 கிடையாது, 1. ஆனால் இங்கே திரும்ப வரும்போது இது 3 பைன்னு இருக்கும். ஸோ 3 பையில் இதோட வேல்யூ minus 1. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் பை, ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை வரும்போது மட்டும் இதோட வேல்யூ minus 1ன்னு வருது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஆட் நம்பருக்கு 2n + 1 எடுத்துக்கிட்ட மாதிரி அதே மாதிரி இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா x is equal to, it is multiples of pi but not even one, only odd one. So odd number denote பண்ணுறதுக்கு we will use 2n + 1. So 2n + 1 into pi. ஸோ இங்கே n வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு 5 பைலேருந்து -5 பை அந்த இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஸோ n is equal to, ஸோ என்ன எடுத்துக்கலாம், 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 போட்டால் என்ன ஆகும், 2 போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா 2 2s are 4, 4 + 1 5. ஸோ 2 கொடுத்தனாலே நமக்கு 5 வந்துடுது. ஸோ அப்போ பாசிட்டிவில் 3 கொடுத்தோம்னா 3 2s are 6, 6 + 1 7 பை. 7 பை வந்து இந்த இன்டர்வலில் இல்லை. ஸோ +3 we should not consider. பட் -2 கொடுத்தோம்னா -2 × 2 is -4 + 1 -3 பை. So if you give -3, it is -6 + 1. So -6 + 1 is -5. So -3 we can consider. So as I said earlier, whenever 2n + 1 comes, so in negative one number will be exceeded here more than positive one. So we can check it while substituting. So இந்த எண்ணுக்கு வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 5 பைக்குள்ளே ப்ளஸில் 5 பைக்குள்ளே வரணும், நெகட்டிவில் -5 பைக்குள்ளே வருதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 2 ஸ்டெப் போட்டாலே போதும். நமக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி சைடில் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் இஸ் ஓவர். நவ் செகண்ட் ஒன். Second question is, state the reason for cos inverse of cos -pi/6 is not equal to -pi/6. So this is the question. அதாவது cos inverse of cos -pi/6 is not equal to -pi/6. Why? What is the reason? That is the question. So how will you give the reason? Now consider cos inverse of cos -pi/6. ஸோ நம்ம ரிமார்க்கில் பார்த்தோம், இந்த சம்ஸ்லாம் போடுறப்ப நம்ம ரிமார்க்ஸில் பார்த்தோமா cos inverse of cos x is equal to. ஸோ வாட் இஸ் த ரிமார்க்? ஸோ இந்த ரிமார்க் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா cos inverse of cos x is equal to x when this x belongs to the closed interval 0, pi. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஆனால் இங்கே -pi/6 இருக்கு எக்ஸுக்கு பதிலாக. This -pi/6 whether it belongs to 0, pi? No. It is positive. But -pi/6 is negative. So it does not belongs to the interval. Correcta? Here -pi/6 does not belongs to the interval 0, pi. So we cannot write it as equal to -pi/6 னு எழுத முடியாது. So we can do some other simplifications. That is cos inverse of. So cos of minus theta is cos theta, that we know. So into cos of
pi by 6. So cos of minus theta is cos theta. So we can write it as cos pi by 6. Now pi by 6 belongs to the interval, isn't it? Pi by 6 belongs to the interval, closed interval 0, pi. So pi by 6 அப்படிங்கிறது என்னது 30 degree. 30 degree வந்து இதுக்குள்ள தானே இருக்கும் 0லேருந்து 180 குள்ள தான் இருக்கும். So this is equal to pi by 6. Therefore, what is given in question? Cos inverse of minus pi by 6 is equal to pi by 6 only, and it is not equal to minus pi by 6. Okay. Now comes the third question. The third question is cos inverse of minus x is equal to pi minus cos inverse of x. True. Whether it is true. If it is true, justify your answer. So this is third one. So okay. So here cos inverse of minus x is equal to pi minus cos inverse of x. So it is true only. So cos inverse of, so நம்ம first சொன்னோம் இல்லையா cos inverse of minus x வந்துச்சுன்னா இது டைரக்டா நம்ம minus x அப்படின்னு எழுதிக்க முடியாது. சைனுக்கு வந்து அந்த மாதிரி எழுதிக்கலாம் because sin is even function. Sin of minus theta is minus sin theta. But cos of minus theta is cos theta. So we cannot directly write it as minus x. அதாவது இந்த cos inverse of minus x வந்து மைனஸ் அப்படியே டைரெக்டாக வெளியே எடுத்த மாதிரி எழுத முடியாது. ஸோ இதை வந்து பை மைனஸ் ஆஃப் cos inverse of xன்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் ட்ரூ. எஸ், இட் இஸ் ட்ரூ. ஸோ நவ் யூ ஹாவ் டு ஜஸ்டிஃபை. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ? நவ் வி வில் ப்ரூவ் how this is true. That is cos inverse of minus x is equal to pi minus cos inverse of x. This one we will prove now. So for that what we do? We give some value for x. That is we take x is equal to cos theta. So take x is equal to cos theta to prove. So then what it will be? What will be theta? So if you take cos this side, this will be cos inverse x. So theta is equal to cos inverse of x. That implies now theta is equal to cos inverse of x. Now I want cos inverse of minus x. So cos inverse of minus x will be equal to. So நம்ம சம்ஸில் போட்டோம் இல்லையா இந்த மாதிரி cos inverse of minus xன்னு வந்துச்சுன்னா அது எப்படி போட்டோம்? ஒரு இடத்துல போட்டோமே, ஞாபகம் இருக்கா? அதாவது cos inverse of minus pi by 4 வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே போடாமல் இது என்ன பண்ணும்? pi minus pi by 4 அப்படின்னு போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஸோ cos inverse of இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது பை போட்டு மைனஸ் போட்டு அதுக்கப்புறமா அந்த வேல்யூ எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சம் போடுறப்போ போட்டோம் இது. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை பை மைனஸ் தீட்டா அப்படின்றது எழுதிக்கலாம். சரியா? ஸோ இட் இஸ் பை மைனஸ் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ், ஸோ தீட்டா வந்து என்னது? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ தட்ஸ் இட், சிம்பிள். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா பை மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் தீட்டா இஸ் ஆக்சுவலி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். Therefore, cos inverse of minus x is equal to pi minus cos inverse x. அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியாச்சு. Then fourth sum. The fourth sum is find the principal value of cos inverse of 1 by 2. So for this solution,
So in the monthly cos inverse இந்த value principal value கேட்டாங்கன்னா the first step will be we take y is equal to cos inverse of 1 by 2. So that implies cos y is equal to 1 by 2. So அப்போ cos எந்த இடத்துல 1 by 2 அப்படின்னு வரும் அது நமக்கு தெரியும் டேபிள் வேல்யூ இல்லையா. ஸோ y will be equal to ஸோ எங்கே வரும் cos 1 by 2 எங்கே வரும் pi by 3 60 degree. So 60 degree ஓட வேல்யூ வந்து 1 by 2 அப்படின்னு வரும். So therefore cos inverse of 1 by 2 is equal to pi by 3. நமக்கு தெரியும் இல்லையா pi by 3 belongs to the closed interval 0 comma pi. Always we have to check this. If it is not true, we cannot give this answer. Then fifth question. Find the value of. So find the value of அப்படின 3 subdivisions they have given. First subdivision, second subdivision and third subdivision. So we'll do all those subdivisions one by one. So first we will be solving the first subdivision. The first subdivision is 2 cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2. So cos inverse of 1 by 2, sin inverse of 1 by 2. 1 by 2 will come in the table value. So 1 by 2 ங்கிறது டேபிளில் வர்ற வேல்யூ தானே. அதனால் நமக்கு cos inverse of 1 by 2 ஓட வேல்யூ sin inverse of 1 by 2 ஓட வேல்யூ டேரெக்டாக தெரியும். So what is that? Cos inverse of 1 by 2 is equal to. So cos வந்து எந்த இடத்துல 1 by 2 அப்படின்னு வரும். It is 60 degree இல்லையா. So that is 60 degree na pi by 3. So அதே மாதிரி sin inverse of 1 by 2 எங்க வரும். Sin inverse of 1 by 2 வந்து இங்க 60 na இது வந்து 30 degree வரும். That is pi by 6. So directly we can substitute these values. That is equal to 2 into cos inverse of 1 by 2 is pi by 3 plus sin inverse of 1 by 2 is pi by 6. So that is equal to 2 pi by 3 plus pi by 6. So that is equal to, so take the LCM, 6 is the LCM. So here multiply by 2, here also multiply by 2. It will be 4 pi plus pi. So that is equal to 5 pi by 6. So this is the answer. So in this we have two more subdivisions. Second subdivision is cos inverse of 1 by 2 plus sin inverse of minus 1. So for this also we know the table values. So what is cos inverse of 1 by 2? Just now only we have saw this is equal to pi by 3. So what is sin inverse of minus 1? Since sin is an odd function, if minus comes, we can take directly the angle in minus, negative. That is where sin will be 1. Sin will be 1 in pi by 2. So since it is minus, we can take minus pi by 2. But இப்போ வந்து நமக்கு அந்த வேல்யூஸ் தெரியும். சைன் வந்து இங்கே 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0 1 0 -1 அப்படின்னு வரும் இல்லையா. இங்கே -1 வருது. இது வந்து 3 pi by 2 அப்படின்றதுனால இங்கே நம்ம 3 pi by 2 அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா 3 pi by 2 does not belongs to the interval. ஸோ சைனோட இன்டர்வல் வந்து எங்கே வரணும், -pi by 2 வந்து pi by 2 வரைக்கும் வரணும். ஞாபகம் இருக்கு இல்லையா. ஸோ காஸ்க்கான இன்டர்வல் வந்து 0லேருந்து பை வரைக்கும். சைனுக்கான இன்டர்வல் வந்து நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். சைனுக்கு எங்கே வரணும் இன்டர்வல் அப்படின்னா -pi by 2, pi by 2 இந்த இன்டர்வல்குள்ளே தான் நம்ம இந்த இன்வர்ஸ்க்கான வேல்யூஸை எடுக்கணும். 3 pi by 2 does not belongs to this interval. So we cannot take this 3 pi by 2. Okay, இந்த -1 இருக்குது, அதனால் இங்கே 3 pi by 2 எடுத்துக்கூடாது. ஸோ சைன் வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால இங்கே -1 வரும்போது இங்கே நம்ம சைன் வந்து 1 எங்கே வரும், pi by 2ல் 1 வருது. ஸோ அங்கே -1 வந்துச்சுன்னா -pi by 2 we can use like this. So now we can substitute these values here. So this is equal to, this one is pi by 3 and here it is minus. It is -pi by 2. So minus pi by 2. So cross multiply 6. So here 2 into pi, 2 pi
minus 3 pi. So that is equal to 2 pi minus 3 pi is minus pi. So it is minus pi by 6. So the next one. Then third subdivision. So what is third subdivision? It is cos inverse of cos pi by 7 cos pi by 17 minus sin pi by 7 sin pi by 17. So we have a formula for this expression. So what is the formula? Cos a plus b is equal to. So in the previous exercise we have saw the formula of sin a plus b. Sin a plus b na enna formula ஞாபகம் இருக்கா? Sin a plus b is equal to sin a cos b is cos a sin b. Now we see the formula of cos a plus b. Cos a plus b, the formula is cos a cos b minus sin a sin b. இதுதான் வந்து இதுக்கான formula. சரியா? இது வந்து formula. Cos a plus b is equal to cos a cos b minus sin a sin b. So directly we can use the formula in this expression. So in the formula let's substitute பண்ணா என்ன ஆகும்? So that will be is equal to cos inverse of இது வந்து cos a cos b minus sin a sin b. So instead of a what we have? So a க்கு பதிலா pi by 7 இருக்கு, b க்கு பதிலா pi by 17 இருக்கு. So the a இது வந்து b. கரெக்டாக cos a cos b minus sin a sin b இல்லையா? ஸோ இப்போ ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? pi by cos of cos a plus b இல்லையா? ஸோ cos of a is pi by 7 plus b is pi by 17. அதாவது இங்கே வந்து cos a plus b அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். So now we have to add these two. Okay. So if you add these two, what will you get? That is equal to cos inverse of so you have to cross multiply 7 and 17. So if you cross multiply those, you will be getting 119, and you cross multiply here. Pi into 17 is 17 pi plus 7 into pi 7 pi. So that is equal to cos inverse of cos, so it is 24 pi by 119. So இப்போ cos inverse of cos of இந்த வேல்யூ வந்து அந்த இன்டர்வல்ல இருக்கான்னு செக் பண்ணணும் இல்லையா? Can you say whether 24 pi by 119 whether it belongs to the interval 0 comma pi? Yes, it has to belongs to this interval because the numerator number is smaller than the denominator number. So 24 by 119 is less than 1. So it will belongs to the interval, closed interval 0 comma pi. So as it belongs to this interval, we can write cos inverse of cos x is equal to x. This formula we can use. So this is equal to 24 pi by 119. Okay. So next sum. Sixth sum is find the domain of first one is f of x is equal to sin inverse of mod x minus 2 by 3 plus cos inverse of 1 minus mod x by 4. Okay. For this solution,
So இங்க ரெண்டு function கொடுத்திருக்காங்க. First one is sin inverse, the second one is cos inverse. Both we have to find separately. First you consider sin inverse. So you know what is the domain for sin inverse? The domain of sin inverse of x is minus 1 is less than or equal to x is less than or equal to 1. That implies here instead of x we have mod x minus 2 divided by 3. So we substitute that. So minus 1 less than or equal to mod x minus 2 by 3 less than or equal to 1. So from this expression you have to find out what is the value for x or mod x. So now we have to eliminate these numbers one by one. First we eliminate this 3. For that what we do? We multiply throughout by 3. If you multiply throughout by 3, what will you get? So minus 1 into 3 is minus 3 less than or equal to. So if you multiply this expression by 3, this 3 will get cancelled. So mod x minus 2 less than or equal to. So 1 into 3 is 3. So இப்போ இந்த 2 eliminate பண்ணா என்ன பண்ணலாம்? இங்க minus 2 இருக்கு. So plus 2 போட்டோம்னா plus 2 minus 2 cancel ஆயிரும். So 2 வந்து throughout add பண்ணிக்கலாம். Minus 3 plus 2 less than or equal to mod x minus 2 plus 2 less than or equal to 3 plus 2. So what will you get then? Here it is minus 1 less than or equal to, so 2 and 2 will get cancelled. Mod x is less than or equal to 5. So let it be equation number 1. Now you consider the second one. So second என்ன கொடுத்திருக்காங்க? Cos inverse of கொடுத்திருக்காங்களா? So we'll see now what is cos. So cos ஓட domain என்னன்னு நமக்கு தெரியுமா? What is domain of cos? The domain of cos inverse x is also minus 1 less than or equal to x less than or equal to 1. But now what is given? Minus 1 is less than or equal to 1 minus mod x by 4 is less than or equal to 1. So we will eliminate 1 by 1. So similarly, in denominator 4 இருக்கிறதுனால throughout நம்ம 4 ஆல multiply பண்ணிக்கணும். So 4 ல multiply பண்ணா என்ன வரும் அப்படின்னா இங்க minus 4 வந்துரும். Less than or equal to இந்த 4 cancel ஆயிரும். 4 ஆல multiply பண்ணும்போது 1 minus mod x is less than or equal to 4. Again to eliminate this 1, here it is 1. So we add minus 1 throughout. So minus 4 minus 1 less than or equal to 1 minus mod x minus 1 less than or equal to 4 minus 1. So it will be minus 5 less than or equal to, so 1 and minus 1 will get cancelled. Minus mod x is there less than or equal to 3. So இந்த minus eliminate பண்ணணும் அப்படின்னா throughout minus ஆல multiply பண்ணணும். When you multiply by minus, the inequality will change. So multiply by minus sign throughout. So அந்த மாதிரி minus பண்றப்ப என்ன ஆகும்னா inequality will change. So இங்க minus 5 5 ஆயிரும். Less than or equal to will become greater than or equal to. So இங்க mod x ஆயிரும். Minus mod x will become plus mod x. இங்க greater than or equal to மாறிடும். அப்புறம் இங்க 3ங்கிறது minus 3 வந்துடும். So இதை நம்ம change பண்ணி less than or equal to வர மாதிரி எழுதணும்னா first minus 3 less than or equal to mod x less than or equal to 5. So this is equation number 2. So now see the equation 1 and equation 2. So what is common in that? Mod x is less than 5 is common. So அது common இருக்கிறதுனால, so from equations 1 and 2 what we can write? From equations 1 and 2 we can write mod x is less than or equal to 5 அப்படிங்கிறது ரெண்டு ஈக்குவேஷன்லையும் இருக்கிறதுனால இது காமனாக நம்ம எடுத்துக்கிறோம். இதை எப்படி எழுதிக்கலாம்னா minus 5 less than or equal to mod x less than or equal to 5 எழுதிக்கலாம். So mod x less than or equal to 5 அப்படிங்கிறத minus 5 less than or equal to mod x less than or equal to 5 எழுதிக்கலாம். Therefore the domain of f of x is the closed interval minus 5 comma 5. Okay, so in that we have second subdivision. So what is that? The second subdivision is g of x is equal to sin inverse of x plus cos inverse of x. So for this solution, so they have given directly sin inverse of x, cos inverse of x. So separately we can first write what is the domain for sin inverse of x and cos inverse of x. It is obvious, isn't it? What is the domain of sin inverse of x?
the domain of sine inverse of x is minus 1 less than or equal to x less than or equal to 1. That you know. Again, the domain of cos inverse of x is the same thing, minus 1 less than or equal to x less than or equal to 1. So combining these two, so this implies the domain of g of x is minus 1 less than or equal to x less than or equal to 1, or we can write it as closed interval minus 1 comma 1. Okay, so the answer is closed interval minus 1 comma 1. So this is sixth one. Now seventh sum. So what is the seventh sum? For what value of x the inequality pi by 2 less than cos inverse of 3x minus 1 less than pi holds. So what is the question here? For what value of x inequality pi by 2 less than cos inverse of 3x minus 1 less than pi holds அப்படின்னு கேட்டிருக்காங்க. So x ஓட எந்த வேல்யூஸ்க்கு இந்த inequality கரெக்டாக வரும். So consider the inequality. So what is the inequality given? Pi by 2 less than cos inverse of 3x minus 1 less than pi. Consider this. So from this we have to simplify and get the value of x from this. So as usual we have to eliminate one by one to get the value of x. So first cos inverse of nirka. So அந்த cos inverse of eliminate பண்ணோம் அப்படின்னா throw out நம்ம cos எடுக்கும். So throw out நம்ம cos எடுத்தோம்னா என்ன ஆகும்? இங்க cos pi by 2 வந்துரும். Cos pi by 2 less than. So cos of cos inverse will get cancelled. So 3x minus 1 மட்டும்தான் இங்க இருக்கும். 3x minus 1. The cos of cos inverse போட்டோம்னா cos cos inverse cancel ஆயிட்டு 3x minus 1 வரும், which is less than. So இங்கேயும் cos வரும். Cos pi. Now what is cos pi by 2? It is 0. 0 is less than. 3x minus 1 is less than. What is cos pi value? Cos pi value is minus 1. Isn't it? So தெரியலனா இந்த மாதிரி போட்டுக்கணும். Cos வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும்? 1ல ஸ்டார்ட் ஆகும். 1 0 minus 1 0. So cos pi by 2 value 0. இங்க வந்து pi ஓட வேல்யூ minus 1. அப்படிங்கிறத நம்ம இங்க போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே 1 இருக்கா, இந்த 1 கேன்சல் பண்ணோன்னா த்ரோ அவுட்டாக ப்ளஸ் 1ஆல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0 + 1 less than 3x minus 1 plus 1 less than minus 1 plus 1. ஸோ இங்கே வந்து 1 இருக்கும் less than இங்கே ப்ளஸ் 1 minus 1 கேன்சல் பண்ணிட்டோம்னா 3x is less than minus 1 plus 1 is 0. இப்போ இங்கே வந்து 3 இருக்கா, இந்த 3 கேன்சல் ஆகணும். நமக்கு x மட்டும் தானே வேணும். 3 கேன்சல் ஆகணும்னா 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பை 3. ஸோ இப்போ 3ஆல் டிவைட் பண்ணணும் த்ரூ அவுட் அப்படின்னா அந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறப்போ என்ன ஆகும்? இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம என்னென்னு சொல்லலாம், 2 is less than 3 but 1/2 will be greater than 1/3. கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே ஒரு நம்பரால் டிவைட் பண்ணோம்னா அது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ என்ன பண்ணலாம், 1/3 less than will become greater than. இங்கே வந்து 3 கேன்சல் ஆகிருமா, 3ஆல் டிவைட் பண்ணோம்னா அப்போ எக்ஸ் மட்டும் இருக்கும், which is less than will become greater than. 0/3 is 0 itself. ஸோ இப்போ நம்ம less than வர மாதிரி இதை மாற்றி எழுதணும் அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம், 0 less than x less than 1/3ன்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு எக்ஸ்க்கான லிமிட் எங்கே வருதுன்னா 0லேருந்து 1/3 வரைக்கும் வருது. Therefore the inequality holds when 0 is less than x is less than 1/3. This is the answer for 7th question. So then 8th one. So what is 8th question? Find the value of
So in this we have two subdivisions. So first one is cos of cos inverse 4 by 5 plus sin inverse 4 by 5. Okay, so solution. So solution நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, one second. Okay, so cos of cos inverse of 4 by 5 plus sin inverse of 4 by 5. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, cos inverse x plus sin inverse x is equal to pi by 2. So this is the formula. Sorry. Okay, so cos inverse x plus sin inverse x is equal to pi by 2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இது வந்து நம்ம வேல்யூ வேணால் கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து காஸ்க்கு நம்ம 0, எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தா என்ன ஆகும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0. கரெக்டாக? ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து என்னது, காஸ் 0 இஸ் 1 இல்லையா? ஸோ காஸ் வந்து எந்த இடத்துல 0 வரும் அப்படின்னா, பை பை 2ல 0 அப்படின்னு வரும். ப்ளஸ் சைன் 0 வந்து 0. ஸோ தட் வில் பி இஸ் ஈக்குவல் டு பை பை 2 அப்படின்னு வரும். கரெக்டாக? ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0. ஸோ காஸ் எந்த இடத்துல 0 வரும், பை பை 2ல 0ன்னு வரும். ஸோ சைன் எங்கே 0 வரும்னா 0ல 0ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு பை பை 2. அதே மாதிரி 0 மட்டும் கிடையாது, நீங்கள் சப்போஸ் இங்கே பை பை 2ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பை பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் பை பை 2ன்னு வருமா. காஸ் வந்து எந்த இடத்துல, சாரி 1ன்னு கொடுக்கலாம். ஸோ 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன வேல்யூ வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னாலுமே நமக்கு ஆன்சர் வந்து பை பை 2 அப்படின்றது தான் வரும். ஸோ இது வந்து காமனான ஃபார்முலா, இதை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4 by 5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4 by 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. this is equal to cos of, இது வந்து cos inverse of x plus sin inverse of x அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், பை பை 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ பை பை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா காஸ் ஆஃப் இந்த வேல்யூ வந்து பை பை 2 அப்படின்னு ஆயிரும். ஸோ இப்போ காஸ் பை பை 2ஓட வேல்யூ என்னது, காஸ் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 0. ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர் 0. ஸோ இதில் வந்து செகண்ட் சப்டிவிஷன் லாஸ்ட் சம். So what is second subdivision? Cos inverse of cos of 4 pi by 3 plus cos inverse of cos of 5 pi by 4. So this is the question. So this is equal to, ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி வேறு ஏதாவது பெரிய பெரிய நம்பர் இல்லை நமக்கு தெரியாத நம்பர் ஸ்டேபிள் இல்லாத வேல்யூஸ் வந்துச்சுன்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே 4 pi by 3 இருக்குது, இங்கே 5 pi by 4 இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப், ஸோ இங்கே நியூமரேட்டர் வந்து கிரேட்டராக இருக்குது, டினாமினேட்டர் சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி வரப்போ நம்ம பை ப்ளஸ் அந்த மாதிரி போடுவோம் எக்ஸ்பிரஷன். காஸ் ஆஃப் பை ப்ளஸ் பை பை 3 plus cos inverse of இங்கேயுமே numerator is greater number, so we'll use cos of pi plus, so pi by இங்க denominator வந்து 4 இருக்கு இல்லையா, so pi by 4. So now this will be is equal to cos inverse of, what is cos of pi plus theta,
cos pi plus theta is minus cos theta. So it is minus cos pi by 3 plus cos inverse of, again cos pi plus theta is minus cos theta. So it is minus cos pi by 4. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே சைன் இருந்துச்சு அப்படின்னா இதை டேரெக்டாக நம்ம இந்த மைனஸ் அப்படியே வெளியே எடுத்து எழுதிடலாம். ஆனால் இது வந்து காசு இருக்கிறதுனால மைனஸ் வெளியே வந்துச்சுன்னா அதை நம்ம டேரெக்டாக அப்படியே எழுத முடியாது. பிகாஸ் காஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ். ஸோ வாட் இஸ் காஸ் பை பை 3? பை பை 3யோட வேல்யூ வந்து 1/2 இல்லையா? ஸோ இங்கே வந்து 1/2 எழுதிக்கலாம். ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் minus pi by, அதாவது minus cos pi by 4. So minus எழுதிக்கலாம். cos pi by 4 வேல்யூ 1/√2. ஸோ இதை வந்து நமக்கு ஃபார்முலா முன்னாடி ஒரு சம்ல பார்த்தோமா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சம்ல ஒரு ஃபார்முலா பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலா பார்த்தோம்? cos inverse of minus x is equal to pi minus cos inverse of x. இந்த ஒரு சம்ல வெரிஃபை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தேர்ட் சம் இதே எக்ஸசைஸ்ல நீங்கள் தேர்ட் சம் திருப்பி பாருங்க தெரியும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருப்போம். ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணோன்னா என்ன வரும்? இங்கே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் minus 1/2 இருக்கு. அதுக்கு நம்ம என்ன எழுதிக்கணும்? பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வந்து ப்ளஸில் எழுதிக்கலாம். பை மைனஸ் போட்டு இந்த மைனஸ் எடுத்துகிட்டு எழுதிக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் minus 1/√2 அப்படிங்கிறத பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 அப்படின்னு எழுதிக்கலாம். So now this is equal to pi minus what is cos inverse of 1/2? Just now we saw it is pi by 3 plus pi minus what is cos inverse of 1/√2? It is pi by 4. Now pi plus pi becomes 2 pi minus pi by 3 minus pi by 4. So இதை வந்து நம்ம LCM எடுத்து simplify பண்ணணும். Just simplification. So what will be the LCM? 3 2s are 3 4s are 12. So 12 na inga 12 ஆல multiply பண்ணோம்னா இங்க 24 pi வரும். So here already 3 is there. So 4 ஆல multiply பண்ணா minus 4 pi. Here multiply with 3 minus 3 pi. That is equal to 24 pi minus 7 pi by 12. So that is equal to 24 minus 7 is 17 pi by 12. So this is the answer. So இதோட இந்த exercise 4.2 வந்து complete ஆகுது. ஓகேவா?